வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட 52 நாட்களுக்கு மீன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே மீன ராசியோட அதிபதி பாத்தீங்கன்னா குரு பகவான். ஆனா குருவோட வீட்டுல சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சம் பெறார். இப்பமே மீனராசி பொறுத்தளவுல பேச்சு திறமைகள், எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் பேஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமைங்கிறது மீனராசிக்கு இருக்கும். மீனராசிங்கிறது கழுவுறு மீன்ல நழுவுறு மீன். ஒரு பிரச்சனை எப்படி சமாளிக்கலாம், அதுல இருந்து இனிமேல் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு ஒரு திங்கிங் மைண்ட் எப்பவுமே மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஆனா இந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா மீனராசிக்கு இப்ப ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. சனி வக்கரம் அடைஞ்சாலுமே கூட உங்களுக்கு நிதானத்தோட செயல்பட்டீங்கன்னா எல்லாமே தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டத்துல கண்டிப்பா நீங்க இருக்க போறீங்க. அப்படி பார்க்கும் பொழுது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜென்ம சனி உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் கொடுத்திருக்கும், கடன் தொல்லைகள் கொடுத்திருக்கும், ஹாஸ்பிட்டல்ல செலவு விரயங்கள் பண்ணியிருக்கும், நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா மாறி இருக்கும், பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கும், மனசுக்குள்ள பல குழப்பங்கள் போட்டு வச்சுட்டு இருந்திருப்பீங்க. என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எந்த வழியில போகலாம், எந்த வழியில போகக்கூடாது அப்படிங்கிற தடுமாற்றத்துல நீங்க இருந்துட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு மன மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எதுனா இந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு நடக்க போகுது. உங்க ராசியோட ராசிநாதனோட உங்க ராசியிலே உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய சுக்கிர பகவானோட குரு சேர்க்க பெற போறாரு. அது உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல வரப்போறாரு. அப்படி அந்த 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, உங்களுடைய மீனராசியை பொறுத்தளவுல உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா மருத்துவ செலவுகள் கொடுத்துருக்கும். உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா தொந்தரவுகள் கொடுத்துருக்கும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஆகஸ்ட் மாதம் 52 நாளுக்கு உங்களுக்கு நடக்கும். நிறைய பேர் பேரண்ட்ஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருப்பீங்க, பேசாம இருந்திருப்பீங்க. இப்ப இந்த ஆகஸ்ட் மாதத்து மேல அவங்க கிட்ட போய் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம இறங்கி போவோம். அவங்களுடைய பாசத்தை நம்ம உணர்வோம். நிறைய பேர் என் பையன் என் பேச்சு கேட்கல, என் பொண்ணு என் பேச்சு கேட்கல, நாங்க சொன்னபடி கேட்கவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு அன்பு அரவணைப்போட இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா கண்டிப்பா இருக்கும். இந்த ஜென்ம சனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் கூட உங்க ராசிக்கு விரயஸ்தானத்துல 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாயும் இருக்க போறாரு. இதனால என்ன ஆகும்னா கொஞ்சம் தடுமாற்றங்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடுத்துக்கணும். என்னடா 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில கேது பகவான் இருக்காரு. இந்த கேது பகவான் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். நீங்க சில டயத்துல யாரு நல்லவங்கன்னு சொல்லி நம்புறீங்களோ அவங்க உங்களை ஏமாத்தக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உருவாகும். ஆடம்பர வாழ்க்கை தவிர்த்துக்கோங்க, அகல்கால் வைக்காதீங்க. இதை விட அது பெருசு, அதை விட அது பெருசுன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாம நீங்க பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பாத்துட்டீங்கன்னா மன உளைச்சல்கள் வரும். ஒருத்தருக்கு நல்லதை பண்ண போன சார் எனக்கு கெட்டதா முடிஞ்சது, பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஜென்ம சனியில சுப விரயங்கள் தான் நீங்க பண்ணணும். திருமணம் ஆகல, வீடு கட்டல, இடம் வாங்கல, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது நீங்க தாராளமா நீங்க பண்ணிக்கலாம். நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா
ரொம்ப நாளா வீடு கட்டணுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனா கட்ட முடியாத சுச்சுவேஷன்ல நீங்க இருந்திருப்பீங்க. அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். நீங்க அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும் பொழுது, உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் வராது. அதே மாதிரி வாகனத்துல போகும்பொழுது ரொம்ப கவனம்ங்கிறது தேவை. ஏன்னு கேட்டீங்கன்னா, சனி வந்து இப்ப வக்கரம் அடைஞ்சிட்டாரு. ஜென்ம சனியாவும் இருக்காரு. பட் குரு சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருந்தாலும் கூட ஒரு சுபகிரகங்கள் சேரும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். பட் சனி உங்க ராசியில வக்கரம் அடைஞ்சனால, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறனால, கொஞ்சம் வாகனத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதிகமா தொழில்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதீங்க. ரொம்ப அதிகமா முதலீடு போட்டு பண்றது, அதுங்கிறது நீங்க பண்ண வேண்டாம். அது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்னர் போட்டு நீங்க பண்ண வேண்டாம். பட் உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க பண்ணும் பொழுது, கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ங்கிறது முழுமையா கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம்ங்கிறது கண்டிப்பா பிறக்கும். கடன்லாம் ஒரு பகுதி கட்டக்கூடிய சூழ்நிலையில் உருவாகும். நம்மளும் 4 பேத்துக்கு முன்னாடி ஒரு கௌரவமா வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கும். உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தடங்கள் ஆகும். நம்ம மேலேயே நமக்கு சந்தேகம் வரும், மன உளைச்சல்கள் வரும், பயம் இருக்கும். அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான ஒரு காலகட்டமா கண்டிப்பா இது அமையும். அதனால நீங்க தைரியமா இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இரவு நேர பயணங்கள், தூர பயணங்கள் இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு. அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம்ங்கிறது கண்டிப்பா இல்லை. உங்களுக்கு இது ஒரு பொன்னான காலமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமைக்கு விநாயகரோட வழிபாடுகள் பயன்படுத்திக்கோங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கோச்சாரப்படி கிரகநிலைகளோட அமைப்பை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 to 30% மட்டும்தான் நமக்கு இது ஒத்து வரும். ஆனால் நம்ம ஜாதகத்தினோட முழு பலன் நமக்கு பலன் தெரியணும் அப்படின்னா உங்க சுய ஜாதகம் பார்த்துக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மீன ராசிக்காரங்க நிறைய எஃபெக்ட் போடுவாங்க. ஆனா அதுக்கான பலன் கிடைக்காது. நம்ம அதுக்கான பலன் வேணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு நம்ம சுய ஜாதகம் பார்த்துக்கணும். நம்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய கிரக நிலைகள் அமைப்பு எப்படி இருக்கு? நம்ம ஜாதகத்துல சனி நமக்கு நல்லது பண்ணுவாரா? நம்ம சுய ஜாதகத்துல குரு நமக்கு நல்லது பண்றாரா? இல்ல நம்ம ஜாதகத்துல வந்து ஏதாவது தோஷங்கள் இருக்கா? எப்பவுமே தோஷங்கள் இருந்தது நம்ம சுய ஜாதகத்துல அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுக்கான தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நம்ம போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும். அதுக்கான பலன் நமக்கு கிடைக்காது. அதனால நம்மளுடைய சுய ஜாதகத்துல தோஷங்கள் இருந்ததுன்னா அதுக்கான என்ன வழி அப்படின்னு அது கண்டுபிடிச்சு அதனோட வழிகளில் தான் நீங்க போகணும். அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தினோட முழு விளக்கம் நீங்க தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க சுய ஜாதகம் பத்தி உங்களுக்கு முழு விவரம் தெரியணும்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. உங்க ஜாதகத்தை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்பி விடுங்க. கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்தினோட முழு விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.